யோசித்தது. ஆரம்பமாக வந்து கிருகத்தளி பிரதேசத்துக்கு வந்திருக்கின்ற SLTJயோட மார்க்க அழைப்பு பணியை வந்து அவங்கள வருக வருகன்னு வரவேற்று கொண்டு, முதலாவது பிறை சம்பந்தப்பட்ட இந்த கேள்வி ஒன்று இது கேட்குறேன். ரெண்டாவது நீங்கள் அனுமதிச்சா அழைப்பு பணியோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இது பொதுமக்கள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா நீங்கள் லோக்கல் பிறை சம்பந்தமாக பேசும்போது சொன்னீங்க மார்க்கத்தில் கூட சரியான ஒரு எல்லையை வந்து வரையறுக்கலைன்னு சொல்லி, அப்போ ஸ்ரீலங்காவில் கூட ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு மிகிற எல்லை காட்டு 1900 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் நாடுகள் பிரிக்கப்பட்ட இந்த வரைபடம் வந்திருக்குது. இந்த எல்லைகளை நோம்பு பிடிக்கிற விஷயத்தில், பெருநாள் கொண்டாடுற விஷயத்தில் இந்த எல்லைகளை தீர்மானிச்சு கொள்ள சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்றீங்க? SLTJ என்ன நிலைப்பாடு? அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கண்டா, எல்லையை பிரிக்கிறதுல SLTJோட நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே தெளிவாக அந்த வாசகங்களோட சொன்னேன். எல்லை விஷயத்தில் எங்களோட நிலைப்பாடு என்ன, நாங்கள் எந்த அடிப்படையில் எல்லையை தீர்மானிக்கிறோம் என்றதை நான் எத்தி வச்சேன். மார்க்கத்தில் வந்து எதில் வந்து எங்களுக்கு சுதந்திரம் வழங்கியிருக்குதோ அந்த விஷயத்தில் நாங்கள் தான் தீர்மானிக்கணும், வேறு யாரும் தீர்மானிக்க முடியாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கும் வக்துக்கு தொழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்று கேட்ட நேரத்தில் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய உரிய நேரத்தில் தொழுவது தான் சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், தொழுகையை அதற்குரிய உரிய நேரத்தில்ண்டா சரியா சுபவுடைய பாங்கு நேரத்திலே சுபவு வக்த தொழுகிறோமா? சுபவுடைய இமாம் ஜமாத்தை சுபவு பாங்கு சொல்லி அடுத்த நிமிஷமே தொழுகிறோமா? இல்லை. என்ன பண்ணுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் தொழுகிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? 2 ரக்காத் சுபவுக்கு முன் சுன்னத் உள்ளது. சரி, 2 ரக்காத்து இமாம் சுன்னத் தொழுந்து முடிஞ்ச உடனேயே சுபவுடைய இமாம் ஜமாத் நடக்குமா? நடக்காது. என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டைம் கொடுப்போம். எவ்வளோ நேரம் டைம் கொடுப்பீங்க? சுபவுலண்டா ஒரு அரை மணித்தியாலம் கொடுப்போமா? ஏன் அரை மணித்தியாலம்? அவன் எந்திரிச்சு தூக்க கலையை வந்து கலைஞ்சி பல்லு விளக்கி கழிவறைக்கு போய் சுமைகளை எல்லாத்தையும் இறக்கி விட்டு ஆறுதலாக வர வேண்டும், சுத்தமாக வர வேண்டும். அதுக்கு கொஞ்சம் டைம் வேணுமா இல்லையா? எல்லாருமே தாஜத்தில் இருப்பாங்களா? இல்லை. உறங்குபவர்கள் இருப்பார்கள், இரவு வணக்கத்தில் இருப்பவர்களும் இருப்பார்கள். அதை கருத்தில் கொண்டு சுபோவுக்கு மட்டும் இக்காமத்துக்கும் பாங்குக்கும் இடையில எத்தனை மணித்தியாலம் வித்தியாசம் கொடுக்குறோம்? அரை மணித்தியாலம், 20 நிமிடங்கள். சாதாரண நாட்களில், ரமலான் நாளில் 10 நிமிஷம், லுஹருக்குரிய டைமே தான் ரமலானில். ஏன்? அதான் முழிச்சிட்டு தானே இருப்பான் எல்லாரும், டைமுக்கு வந்துரு. இதை யார் தீர்மானிச்சா? எந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில், எந்த நபிமொழியின் அடிப்படையில் தீர்மானித்தார்கள்? குர்ஆனில் இல்லாவிட்டால், நபிமொழியில் இந்த விஷயம் இல்லாவிட்டால், இதை நாங்களாக தீர்மானித்தால் மார்க்கம் அதில் தலையிட்டதா? தலையிடவில்லை. ஏன்? அந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் எங்களுக்கு கட்டளையிட்டது, நீ சுபோ தொழணும், வக்துக்கு தொழணும், முன் சுன்னத் தொழணும், மற்றபடி அந்த வக்து தாமதமாகாமல் பார்த்துக்கும். அவ்வளோதானே. இதை வச்சு நாங்கள் முடிவெடுத்தோமா இல்லையா? சுபோவுக்கு அரை மணித்தியாலம், லோருக்கு 10 நிமிஷம், மகரிபுக்கு மட்டும் பாங்குக்கு இக்காமத்துக்கு எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் தான் கொடுப்பான். முன் சுன்னத்து இல்லையா? மகரிபுக்கு முன் சுன்னத்து இல்லையா? 3ஆவதாக விரும்பியவர்கள் தொழட்டும் என்று சொல்ல சொன்னாங்களா இல்லையா? சொன்னார்கள். அப்போ அது நாங்கள் தீர்மானிக்கிறோம். 5 நிமிஷம் போதும். ஏன் 10 நிமிஷம் லேட் பண்ணுறாங்கல்ல? ஏன் மகரிபுக்கு அரை மணித்தியாலம் கொடுக்கணும்? எல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒஷண்டு பண்ணி ஆறுதலாக வரட்டும். வந்து இங்கே அரை மணித்தியாலத்தில் மகரிபை தொலைஞ்சிட்டு அடுத்த அரை மணித்தியாலத்தில் இசாவை தொலைஞ்சிட்டு போயிடலாம். அப்படியே முடிவெடுக்கலண்டா, அதான் அடுத்த கேப் வந்து இசா அரை மணித்தியாலத்தில் வந்துருமே. தொழுகையை தாமதப்படுத்துறது கூடாதுன்ட்டாங்களே ரசூலா, வழிகேட்டின் அடையாளம் என்றாங்களே, கெட்ட தலைவர்களுடைய முன்மாதிரி என்றாங்களே. அதனால 1 மணித்தியாலம் தான் மகரிபுக்கு கேப் இருக்குது, இசாக்கும் மகரிபுக்கும் 5 நிமிஷம் கேப்பே போதும் என்றான். இதை எந்த வசனத்தை வைத்து முடிவெடுத்தார்கள்? எந்த நபிமொழியை வைத்து முடிவெடுத்தார்கள்? நாங்கள் முடிவெடுத்தா அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா செஞ்ச வேண்டாகுமா? அல்லாஹ் ரசூல் எதை முடிவெடுக்க அனுமதி தந்துட்டாங்களோ அதில் முடிவெடுக்கலாமா இல்லையா? மகரிபுக்கு 4 ரக்காத் முடிவெடுக்க இயலாது. ஏன்? அது அல்லாஹ்வும் ரசூலும் தீர்மானித்து விட்டார்கள். ஆனால் இதை முடிவெடுக்கலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செஞ்சோம், எல்லையை தீர்மானிக்கிறதுல எங்களுக்கு நபிகள் நாயகம் முடிவை தந்தாங்க. அஸ்ஸௌமு யௌம தஸ்ஸூமூன், நோன்பு என்பது நீங்கள் தீர்மானிப்பது.
பெருநாள் என்பது நீங்கள் தீர்மானிப்பது. வல் அல்ஹா யௌம துலஹூன், ஹஜ்ஜி பெருநாள் என்பது நீங்கள் தீர்மானிப்பது. என்ன அர்த்தம்? நாங்கள் தீர்மானிக்கிறேன்டா துல்ஹஜ் மாதம் 10ஆம் தேதி பெருநாள் கொண்டாடணும். அறுத்து பலியிடுற நாள் எப்போ? துல்ஹஜ் 10. ஸ்ரீலங்காவில் பார்க்குற அந்த நாள் பார்த்து ஒரு போய நாள் வருது ஒரு பேச்சுக்கு. பொதுவாக ஐயாமு தஸ்ரீக்கில் வருது 13, 12 வந்துடும். சரியாக 10ஆம் தேதி 10 வந்துச்சுன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து துல்ஹஜ் மாதம் இந்த முறை மேடே என்ன பண்ணா, மேடே வந்து மே 1 தானே, எப்போ வந்து தொழிலாளர்கள் அந்த உரிமையை வென்றெடுத்தாங்களோ 8 மணித்தியாலம் தான் ஒரு நாளைக்கு நாங்கள் தொழில் செய்யணும் என்று உரிமையை வென்றெடுத்தாங்களோ அந்த காலத்திலேருந்து நான் அறிந்த வரை இந்த காலம் வரைக்கும் மே மாதம் 1ஆம் தேதி தான் மேடையை கொண்டாடினான். இவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? இந்த முறை எப்போ கொண்டாடுறான்? 7ஆம் தேதி. ஏன்? அரசாங்கம் தீர்மானிக்கிறான், நாங்கள் தீர்மானிப்போம். ஏன்னு கேட்டா அந்த நாள் பார்த்து வெசாக் வந்துருச்சுடா. மேடையை கொண்டாடுறதா வெசாக்க கொண்டாடுறதா? நம்ம நாட்டில் தான் கூடுதலான லீவு நாள் இருக்குது. கேலண்டர் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு மாதமும் 4-5 நாள் கண்டினியூவாக லீவு பொழுது 12 மாதத்துல. புதுனமான ஒரு நாடு இந்த நாடு, தூங்குறதுலே காலத்தை கழிக்கலாம். இப்போ இப்படி மாற்றினானா இல்லையா? இந்த அதிகாரத்தை தான் ரசூலா சொல்கிறாங்க. இந்த புரிஞ்சு கொள்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சானோ தெரியாது, மாவனல்ல மக்கள் புரிஞ்சு கொள்ளட்டும் என்றதுக்காக இந்த அதிகாரம் தான் ரசூலா தர்றாங்க. நீங்கள் தீர்மானிங்கப்பா. அதனால் நாங்கள் பெருநாள் தினம் அல்லாத வேற நாளை 10ஆம் தேதியா போய வருது, நாங்கள் 15ஆம் தேதி எல்லாத்துக்கும் பார்த்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் பெருநாளை வச்சு கொள்வோமா? இப்படி செய்ய இயலாது. அதிகாரம் கையில் இருக்கிறது, அரசாங்கம் இஷ்டத்துக்கு செய்வான், ஆனால் நாங்கள் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. அதிகாரம் தரப்பட்டுள்ளது, வரம்புகளுக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். அந்த தொழுகை நேரத்தை தீர்மானித்த மாதிரி தீர்மானிப்போம். எங்கள் கொழும்புல மட்டும் எல்லையை போட்டுக்கொள்வோமா என்று ஒரு முடிவெடுக்கலாம். எடுத்தால் தப்பா? யாராவது எடுத்தால் யாரும் தப்பு சொல்ல மாட்டோம். நாங்கள் என்னமோ ஸ்ரீலங்கா தீவுக்குள்ளே மட்டும் முடிவு போட்டால் அதுதான் சரி, அதுக்கு வெளியில் குறையவும் கூடாது கூடவும் கூடாது. யார் சொன்னா? பிறை பார்க்கிற அறிவிக்கிற பொறுப்புதாரிகள் எடுத்த முடிவு இது. பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் எடுத்தாங்க, ஜமியத்துல் உலமா அதில் சேர்ந்து கொண்டாங்க, தௌஹீத் ஜமாத்தில் சேர்ந்து கொண்டோம். பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகளை அழைத்தோம், அவர்கள் வரவில்லை. ஜமியத்துல் உலமா நிர்வாகிகளை அழைத்து அவர்களுடைய இடத்துக்கே சென்று மசூரா பண்ணி நாங்களும் பிறையை பார்ப்போம், நமது எல்லை இலங்கை என்று நாங்கள் பேச்சுவார்த்தையில் முடிவெடுத்து விட்டோம். எடுத்துட்டு அறிவிக்கிறோம். ஆரம்பத்தில் நாங்களும் பிறை பார்க்குற அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் கட்டுப்பட்டு போனோம். நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்துச்சு, அதனால் நாங்களும் ஜாயிண்ட் ஆகி நாங்கள் இலங்கையை ஒரு லைனாக எடுத்துருக்கிறோம். என்ன தப்புன்னு கேட்குறேன். ஒருத்தர் கொழும்பு எடுக்க முடிவெடுக்கிறாரு, எடுத்துகிட்டு போங்க. ஆனால் தனிநபராக பெருநாள் கொண்டாடுறது ஒரு நாடு மக்கள். இங்கே நேர வித்தியாசம் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, சூரியன் மறைகிறதுல உதிக்கிறதுல பெரிய வித்தியாசம் இல்லை, 5 நிமிஷம் தான் கிழக்குக்கும் மேற்குக்கும் வித்தியாசம். இது பெரிய ஒரு பாரதூரமான தூரம் இல்லையே, டிஸ்டன்ஸ் இல்லையே. அதனால் இதை நாங்கள் ஒரு எல்லையாக எடுத்துக்கொள்வோம், நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த முடிவு நியாயம் என்று சொல்லுவோம். ஒருத்தர் கொழும்பு மட்டும் அவர் பிறையுடைய எல்லையா முடிவெடுத்தா அதில் பாதிப்புகள் வரும். ஏன் பாதிப்பு தெரியுமா? இப்போ நீங்கள் மாவனல்ல சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து மாவனல்ல மட்டும்தான் எங்களோட பிறை பார்க்குற எல்லை என்ன முடிவெடுத்துன்னு வைங்க. நீங்கள் பெருநாளைக்கு என்ன செய்யணும்? இப்போ பெருநாள் திடலில் தொலை போகணும், கடமை தானே, தொழுகைக்காக செல்ல வேண்டும். கொழும்புல உள்ளவங்க உங்களோட தகவலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு முடிவெடுத்துட்டான். நீங்கள் மாவனல்ல மட்டும்தான் முடிவெடுத்துட்டீங்க. சுற்றி புறத்தில் யாராவது கிராமங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்றது, கடுகண்ணா வேணுமெண்டா சேர்த்துக்கொள்வீங்க, அவங்க சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். எல்லை மாவனல்ல கடுகண்ணா சொன்னால் பார்ப்போம் என்னாண்டு இப்படி முடிவெடுத்தீங்க. இங்கால யார் என்ன வருது? மாவனல்ல அடுத்தது பிலிமத்தலாவையா? கேகல்ல சொன்னால் ஏற்றுக்கொள்வோம், இப்படி முடிவெடுக்கிறீங்க. அங்கால கடுகண்ணா பிலிமத்தலா, இங்கால கேகல்ல ஏற்றுக்கொள்வோன்னு முடிவெடுக்கிறீங்க. எடுத்தால் என்ன பிரச்சனை வருமெண்டா, நீங்கள் பெருநாள் என்று அறிவிக்கிற நேரத்தில் கொழும்புக்காரங்க அது பெருநாள் இல்லாததுனால அரசாங்கம் அதை அங்கீகரிக்க மாட்டான். அரசாங்கத்தில் அங்கீகாரம் ஒரு நாளைக்கு லீவு கொடுக்கறதா இருந்தால் அரசாங்கம் முடிவெடுத்து கொடுக்கணும். உங்களுக்கு மட்டும் அரசாங்கம் லீவு கொடுக்க மாட்டான், ஒட்டுமொத்த முஸ்லீம்களை பார்த்து தான் கொடுப்பான். அப்போ அந்த நாட்டு மக்களுக்கு லீவு கொடுக்கறதா இருந்தால் உங்களோட பகுதிக்கு மாத்திரம் தனி அனுமதியை நீங்கள் அரசாங்கத்தில் எடுத்து வேணுமெண்டா செய்யுங்க. மாவனல்ல பகுதிக்கு மட்டும் அரசாங்கத்தில் நாங்கள் பெருநாள் என்று அறிவிக்கிற நாள் அரசாங்கம் விடுமுறை கொடு, இல்லாட்டி பரீட்சை வைப்பான், உங்களோட பிள்ளைகள் பெருநாள் திறனுக்கு போகிறதா எக்ஸாம் எழுத போகிறதாண்டு மண்டையை குழப்பி கொண்டு வைப்பாங்க. பெருநாளை தீர்மானிக்கிறது இல்லை விஷயம், அது நடைமுறைப்படுத்தணுமே. மார்க்கத்தில் எது சொன்னாலும் சமயனா பார்த்தாங்கண்ணா. ஆனால் இதில் ரசூலா அதிகாரத்தை எங்கள் கையில் தந்ததுனால நாங்கள் ஒரு சாரார் கொழும்புக்குள்ளே மட்டும் இருந்து பெருநாள் என்று அறிவித்தா
கொழும்பு பிள்ளைகளுக்கு எக்ஸாம் லீவு கிடைக்காது, எக்ஸாமுக்கு போக முடியாது, பெருநாளைக்கு லீவு கிடைக்காது, எக்ஸாமை வச்சிருவான். அந்த டைம்ல பாதிக்கப்படுறது யாரு? நம்ம சமுதாயமே பாதிக்கப்படுதா இல்லையா? அப்ப அதிகாரமுள்ள ஒரு இடத்தில் இருந்து எல்லையை தீர்மானிங்கன்றோம். அதிகாரமுள்ள இடமாக தற்போது பெரிய பள்ளிவாசல், ஜம்மியத்துல் உலமா, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், நாங்கள் 3 சாராரும் இணைஞ்சு செய்கிறோம். ஜம்மியத்துல் உலமா எங்களை இணைக்கிறத காட்ட விரும்ப மாட்டாங்க. அவங்க எப்பயும் எங்களை தனித்து அமைப்பாகத்தான் காட்ட விரும்புகிறாங்க. ஆனால் நாங்கள் அவங்களுக்கு தகவல்கள், எங்களோட சகோதரர்கள் பிறை பார்க்கிற தகவலை எத்தி வைக்கிறோம். அவங்க யாராவது பிறை அறிவிச்சா உறுதியாக சொல்றது சரியா பிள்ளையாண்டு கேட்குறோம். கேட்கறதுல அவங்க மாற்றம் செஞ்சு நாங்கள் எல்லையை தீர்மானித்து தகவல் அறிவிக்கிறோம். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாம அவங்க புறக்கணித்தால் நாங்கள் மக்களுக்கு அறிவிச்சிரும், நீங்கள் பெருநாளை கொண்டாடுங்க. நாங்கள் சொன்னால் அரசாங்கம் விடுமுறை கொடுக்காதன்ற பிரச்சனையும் இருக்குது. அதற்கான அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சியில் நாங்கள் ஈடுபடுகிறோம். அதுக்காக கண்ட புறையை மறைக்கவும் மேலாதே, கண்ட புறை இல்லை சொல்லவும் மேலாதே என்பதற்காக ஒரு வழிமுறையை நாங்கள் செய்து கொண்டு செல்கிறோம். நாங்கள் இல்லையே இலங்கையை எடுத்திருக்கிறோம். இது தப்பு என்று சொல்றவங்க எந்த எல்லை வர காட்டிலும் போகலாம்னு சொல்லுங்க. நீங்க எல்லையை விரிவாக்க சொல்லுவீங்க. ஒருத்தர் ஜோக் ஆலிம் சாத் இருக்கிறாரு, அவர் என்ன சொன்னாரு? ஒருத்தர் பெட்டில் இருந்தாராம், அந்த பக்கம் புரண்டாரு நோம்பென்றான், இந்த பக்கம் புரண்டா பெருநாள் என்றான். யார் உனக்கு புரள சொன்னா? நடு கோடு போட்டு ஒரு 2 நாட்டுக்கு நடுவில் இப்படி நடுவில் கோடு போட்டு ஒரு நாடு வைப்பானா? ஒரு வீட்டுக்குள்ள நடுவில் கோடு போகுதா? சரி போனேன்னு வை, அவன் அந்த பக்கம் சேர்ந்தவனா இந்த பக்கம் சேர்ந்தவனான்னு முடிவெடுக்கணுமா இல்லையா? இப்போ எந்த பக்கம் சேர்ந்தவனு எப்படி முடிவெடுக்கிறது? எல்லையை தீர்மானிக்கிறது தான் வருது இது. இப்போ எனக்கு அமெரிக்காவிலேருந்து என் ஃப்ரெண்ட் உண்டு, உதாரணத்துக்கு. அமெரிக்காவில் எல்லாம் ஃப்ரெண்ட் இல்லை, அது வானம். எங்கே எடுக்கலாம்? சரி, யாரும் ரஷ்யாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான்னு வைங்க. ஒருத்தன் வரான், ஹலோ பிரதர், நான் டுமாரோ மார்னிங் 10 o'clock, நான் மார்னிங் 10 o'clock உங்களோட வீட்டுக்கு சந்திக்க போகிறேன்ன்றார். சரி என்றேன், வாங்க வீட்டுக்கு வாங்க. அப்போ அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு பார்க்குறேன், வீட்டுக்கு வரலை. நான் சும்மா இருந்துட்டேன். பார்த்தா ராவு 10 மணிக்கு வராரு வீட்டுக்கு தட்டி. ஏய் என்ன காலையில் 10 மணிக்கு தானே வார, நீங்கள் டுமாரோ மார்னிங் தானே சொன்னீங்க, என்ன நைட்டில் வாரீங்கன்னு கேட்டா, நான் 10 மணிக்கு வருவதாக சொன்னேன். என்னுடைய நாட்டின் கணக்குப்படி ரஷ்யாவுடைய 10 மணிக்கு தான் நான் வாரதா சொன்னேன். ஸ்ரீலங்கா 10 மணிக்கு வாரதா சொன்னேனா? நான் என்ன சொல்லுவேன் அவனுக்கு? ஓய் 10 மணிக்கு வாரண்டே எனக்கு சொன்னா நீ யாரை விழிச்சு சொல்றியோ அவன் ஊரில் 10 மணி தானே, மார்னிங் 10 மணி தானே, ஓன நாட்டில் 10 மணியா? இல்லை. அப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த நாட்டுக்கு வரும்போது சரியா ஏண்ட நாட்டில் 10 மணிக்கு நான் வந்துட்டேன்னு நீ முடிவெடுக்கக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கிற டைமுக்கு நீ மாறணும். இப்போ எல்லாம் விலகுதா? எல்லோட டிஸ்டன்ஸ் விலகுதா? அவர் மாறணும் என்றது நினைவு வருதா? சொன்ன மாதிரி நியூசிலாந்துல இருந்து அந்த சமூக தீவுகளுக்கு போகும்போது ஃப்ளைட்டில் அறிவிப்பாங்க, சர்வதேச திகதி கோட்டை அடைந்து விட்டோம், உங்களுடைய கடிகாரத்தில் உங்களுடைய ஏதாவது ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் எது இருந்தாலும் ஒரு நாளை குறைத்து கொள்ளுங்கள் என்று அறிவிப்பாங்க. அதான் எல்லை, அதான் டிஸ்டன்ஸ். அந்த எல்லையை சர்வதேசம் தீர்மானித்து வச்சான். இந்த மாதிரி நாங்களும் தீர்மானிக்கணும். எந்த நாட்டுக்கு நாங்கள் போயிட்டு சேர்ந்தோமோ அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறிடணும். இப்போ அதே மாதிரி அவன் வியாழக்கிழமை அந்த நாட்டில் சுபோ தொழுறான், நியூசிலாந்தில் வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை அமெரிக்காவில் சுபோ தொழுறான். அதே நாள் ஃப்ளைட் பிடிச்சி நியூசிலாந்துக்கு போகிறான். அங்கே போனால் வெள்ளிக்கிழமை சுபோ, வியாழக்கிழமை சுபோவை தொழுந்து வெள்ளிக்கிழமை லுகரை தொழணும். வெள்ளிக்கிழமை லுகரண்டா ஜும்மா தொழணும். எப்படி வாழ்க்கை அவர்ட? அமெரிக்காவில் சுபோ தொழுந்துட்டு வெள்ளிக்கிழமை நியூசிலாண்டில் ஜும்மா. என்ன ஜும்மா? வெள்ளிக்கிழமையில் அவர் ஜும்மா தொழுறார். என்ன சுபோ? வியாழக்கிழமை சுபோ. அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது தான் அதில் இல்லை. அந்த போர்டர் பார்த்தீங்களா, டைம் வித்தியாசமாவது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொண்டோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் எல்லையை போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் இலங்கைன்னு போட்டிக்கிறோம். இதில் என்ன தவறு காண்றீங்க? எங்கேயும் போடலாம் என்று வந்தா, எங்கிருந்து வரலாம் என்று வந்தா இரவு அடிப்பட்டு போகுது, கால் நோம்பு வருது, பாதி நோம்பு வருது, பல பேருக்கு நாள் வித்தியாசம் வருது. அதனால் அனைவரும் ஒரு நேரத்தில் வர முடியாது என்று ஆகிறது. அடுத்த கேள்வி. சவுதியில் பிறை 9ஆக இருக்கும்போது இலங்கையில் பிறை 8ஆக இருக்கின்றது. அப்போ நாம் எந்த நாளில் நோன்பு நோக்க வேண்டும்? அரபா நோன்பு சொல்லணும்னா கேட்குறாங்க. அரபா நோன்பு சொல்லணும் எப்படி இருக்குன்னு கேட்டால், துல்ஹஜ் பிறை 9 சவுதியில் இருக்கின்றன
நாங்கள் வந்து 8 இருப்போமே, அப்போ நாங்கள் சவுதி கணக்குப்படி அரபா நோன்பு வைக்கிறதா அல்லது இலங்கையில் நாங்கள் காண்றபடி எப்படி வைக்கிறது, அரபா 2-3 ஆகிடுங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அரஃபா நோன்பு சம்மந்தமாக வளமையாக கேட்குற கேள்வி தான். அரஃபா தினத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்கணும், எப்படி நோன்பு பார்க்குறது, எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அரஃபா வந்து சவுதியில் உள்ளது, மக்காவில் உள்ளது. முஸ்தலிஃபாவில் இருந்து சுபோவில் வந்து கிளம்பி போவாங்க. போயிட்டு அரஃபாவில் வந்து என்ன செய்யணும், சுபோ நேரத்தில் தங்கிடணும். மஹ்ரிப் வர காட்டிலும் ஆட்சிகள் தங்குவாங்க. அப்போ அந்த டைமில் ஆட்சிகள் என்ன செய்ய மாட்டாங்க, நோன்பு பிடிக்க மாட்டாங்க. மற்றவர்கள் நோன்பு பிடிக்கணும். ஆட்சிகள் அல்லாத மற்றவர்கள் ஏனையவர்கள் நோன்பு பிடிக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி நோன்பு பிடிச்சா சியாமு யௌமில் அரஃபத்தை அஹ்தசிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு. அதுக்கு முன்புள்ள பின்புள்ள ஒரு வருடத்துக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பரிகாரமாக அரஃபாவுடைய நோன்பை ஆக்குறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இப்போ அரஃபா நோன்புன்றது உள்ளது, ஆஞ்சிகளுக்கு இல்லை. ஏன்டா ரசூல்லா அரஃபாவில் இருக்கும்போது ரசூல்லா அரஃபா நோன்பு பிடிச்சிக்கிறாங்களா இல்லைன்னு பார்க்குறதுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்குறாங்க, ரசூல்லா அதை குடிக்கிறாங்க. ஆஞ்சிகள் வந்து ஏற்கனவே வெயிலில் தான் இருப்பாங்க அரஃபாவில். அந்த டைமில் திரும்ப நோன்பு பிடிக்கணும்னு அல்லாஹ் சிரமப்படுத்தலை. அவங்களுக்கு வந்து நோன்பு இல்லை, மற்றவர்கள் பிடிக்கணும். ஆஞ்சிகளுக்கே நோன்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஞ்சி தங்குற நேரத்தை பார்க்குறது, ஆஞ்சிகளுக்கே அரஃபா நோன்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆஞ்சிகள் தங்குற டைமில் தான் நாங்கள் நோன்பு பிடிக்கணும் என்ன பார்க்குறாங்க. அரஃபா வந்து மக்காவில் இருக்கிறதுனால ஆஞ்சிகள் தங்குற நேரத்தில் தான் நாங்கள் நோன்பு பிடிக்கணும் என்றால், ஆஞ்சிகள் வந்து சுபவிலிருந்து மஹ்ரிப் வர காட்டிலும் தங்கும் பொழுது உலகத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியில் மஹ்ரிப்லேருந்து சுப வேண்டி இருக்குமா இல்லையா? தங்குற நேரத்தில் அப்போ நோம்பு பிடிக்க போனால் ரிவர்ஸில் நோம்பு பிடிக்கிறதா, மஹ்ரிப்லேருந்து சுப வர காட்டில் நோம்பு பிடிக்கிறதா? நோம்புக்கே இல்லை, நோம்புடைய இலக்கணத்துக்கே மாற்றமே அது. ஆஜிகள் தங்குற இடத்த பார்க்க சொல்லி யாரு சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தார்கள். ரசூலா மக்காவை விட்டு 53 வயசுல போறாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் மதீனால இருந்தாங்க. நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் மக்கால ஆஜிகள் அரஃபால ஒன்று கூடுறத ரசூலா ஏதாவது முயற்சி செஞ்சு பார்த்தார்களா? எப்ப அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்று ரசூலா தேடினார்களா? ஏன் தேட முடியாதா? மக்காவுக்கு மதீனாவுக்கு ஒரு 100 மைல் வித்தியாசம் இருந்தா அந்த 100 மைலுக்கு 2 நாள்ல 3 நாள்ல தகவல் தெரிஞ்சு கொள்றதுக்கு வழி இல்லையா? போறதுக்கு 3 நாள், வாரத்துக்கு 3 நாள் வச்சாலும் 6 நாள்ல தகவல் கிடைச்சாலும் ஆஜிகள் கூடுற நாளை அறிஞ்சு கொண்டு அந்த நாள்லயே நோம்பு வைக்கிறதுக்கு மதீனாவில் உள்ளவங்களுக்கு நபிகள் நாயகம் கட்டளையிட்டு இருப்பார்களா இல்லையா? ஏதாவது பண்ணினாங்களா? இருக்கிற தொழில்நுட்பத்தையாவது பயன்படுத்தினாங்களா? கேட்டார்களா? ஆள் அனுப்பினார்களா? ஒன்றும் பண்ணல. அப்ப என்ன, அவங்க இருக்கிற நேரத்தில் நாங்க எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இருக்க முடியாது. சவுதியில பிறை பார்க்கவில்லை. அவர்கள் துல்காதா மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்கிறார்கள். அடுத்த நாள் துல்ஹஜ் மாதத்தை ஆரம்பிக்கிறார்கள். வேறொரு நாட்டில் அமெரிக்காலேயோ அல்லது வேறொரு நாட்டிலையோ பிறைய பார்க்குறாங்க. அவங்க துல்ஹஜ் மாதம் சவுதியில் தென்படுதில் 30ஆக பூர்த்தி செய்கிறாங்க. அமெரிக்காவில் தென்படுது துல்ஹஜ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சவுதிக்கு அமெரிக்காவுக்கு ஒரு நாள் டிஃபரெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க. சவுதியில் அரஃபா 9ஆம் தேதி வரும்போது அமெரிக்காவில் துல்ஹஜ் மாதம் 10ஆம் திகதி. துல்ஹஜ் மாதம் 10ஆம் திகதி என்பது யௌமுல் அல்ஹா, அறுத்து பலியிடும் நாள். அறுத்து பலியிடும் நாள், பெருநாள் நோன்பு நோட்க கூடாதுன்னு நபிகள் நாயகம் தடுத்தாங்களா இல்லையா? தடுத்தாங்க. நோம்பு பிடிக்காதீங்கன்னு கட்டளை இட்டாங்க. எந்த நாளில் நோம்பு பிடிக்காதீங்கன்னு வலா சௌம ஃபி யௌமைன், 2 நாட்களில் நோம்பே கிடையாது. அல் ஃபித்ரி வல் அல்ஹா, ஃபித்ராவுடைய நாள் பெருநாள் நாள், நோம்பு பெருநாளும் அல்ஹாவுடைய நாள் ஹஜ்ஜி பெருநாளையும். அப்போ அமெரிக்காக்காரன் 10ஆம் தேதி ஹஜ்ஜி பெருநாள் இருக்கும்போது அரஃபால ஆஜிகள் 9ஆம் தேதி அப்பதான் அரஃபால ஒன்று கூடுறாங்க. இப்போ அமெரிக்காக்காரன் எப்படி நோம்பு பிடிக்கிறது? பெருநாள் நாளில் நோம்பு பிடிக்கிறது தடையே. இப்படி ரசூலா பார்க்க சொன்னாங்களா? இப்போ சாம் இருக்குதே, அந்த குறைபுடைய செய்தியில சாம் உள்ளவர்கள் சனிக்கிழமை தானே பிற பார்த்தாங்க. சாமில் உள்ளவங்க வெள்ளிக்கிழமை பார்க்குறாங்க, மதீனாவில் உள்ளவங்க சனிக்கிழமை பார்க்குறாங்க. ரமலானுக்கு பிறகுதான் அடுத்த மாதம் வரும். என்ன ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். 9ஆம் மாதம் ரமலான், 10ஆம் மாதம் ஷவ்வால், 11ஆம் மாதம் துல்காதா, 12ஆம் மாதம் துல்ஹஜ். இப்போ இந்த டிஃபரண்ட் தொடருதுன்னு வைங்க. இந்த இடைவெளி என்ன நடந்திருக்கும்? ஷாமில் உள்ளவங்க ஒரு நாள் முந்தி அரஃபா நாளுக்கு போவாங்க, மதீனாவில் உள்ளவங்க ஒரு நாள் பிந்தி அரஃபா நாளுக்கு வருவாங்க. நடக்குமா இல்லையா? நடக்கும். அப்படி நடந்தால் என்ன முடிவு? எப்படி முடிவு கட்டுறது? அவங்க அரஃபா நாளில் ஆஜிகள் எப்போ ஒன்று கூட்டினாங்கன்னு சாமுடைய மக்கள் பார்த்து தான் அவங்களோட நோம்பு பிடிக்கணுமா? அல்லது மதீனாவில் உள்ளவங்க சாமுடைய மக்களுடைய நாளை பார்க்குறதா, அவங்களோட நாளை பார்க்குறதா, மக்களோட நாளை பார்க்குறதா? எது?
ரசூலா சொன்னாங்க, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா நஸாலு நஸுமு ஹத்தா நுக்மில. நாங்கள் சலாசீன் 30 பூர்த்தி செய்யும் வரைக்கும் நோன்பு பிடிப்பதை தொடர மாட்டோம், தொடர்ந்து கொண்டே இருப்போம், விடமாட்டோம் என்றாங்களே. அவு நராஹு, அல்லது நாங்கள் பார்க்கும் வரைக்கும் விடமாட்டோம் என்றார்களே. அதுதான் சட்டம். நீங்க பார்த்து நீங்க முடிவெடுத்துட்டு போயிட்டு கொண்டே இருங்கப்பா, அடுத்தவனை என்னப்பா பார்க்குறீங்க? அப்ப பல அடிப்படைகள்ல நபி வழிக்கு மாற்றமா அது இருக்குதா இல்லையா? நான் கேட்குறேன், கொஞ்சம் சின்சியரா யோசிங்க. இந்த தகவல் பரிமாற்றம் எப்போ வந்து ஃபேமஸ் ஆகுது? இப்போதானே, இந்த காலத்தில் தானே. அந்த காலத்தில் எல்லாரும் மக்கால எப்போ மதீனால எப்போன்னு பார்த்து கொண்டா இருந்தாங்க. சான்ஸே இல்லை, சக்திக்கு உட்பட்டது பார்க்கல. அதனால அரஃபா எங்களுடைய அரஃபா தான். எங்களுக்கு எப்போ துல்ஹஜ் மாதம் 9ஆம் தேதியோ அதுதான் அரஃபா. அரஃபாவுடைய நாளன்று தான் வருகிறது, மாற்று கருத்து இல்லை. பெருநாள் தினம், ஹஜ்ஜு பெருநாள் எப்பண்டு வருது? துல்ஹஜ் மாதம் 10ஆம் தேதி என்று வருதா, யௌமுன் நஹர் என்று வருதா? யௌமுன் நஹர் அறுத்து பலியிடும் நாள் என்று தான் வருது. அறுத்து பலியிடும் நாள் என்பது துல்ஹஜ் மாதம் 10ஆம் தேதி என்றால் அதற்கு முன்புள்ள திகதி தான் அரஃபா திகதி. அந்த அடிப்படையில் நமது பகுதியின் பிறையின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கணும். அப்படி ஆக்காட்டி, அப்படி செய்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? சர்வதேச பிறையும் பொய்யண்டாகிறோம். சர்வதேச பிறை அடிப்படையில் அமெரிக்காவில் கண்டாலும் நோம்பு பிடிக்கணுமா இல்லையா? நோம்பை விடணுமா இல்லையா? இப்ப இவங்க அரஃபால என்ன செய்யறாங்க? சவுதிக்கு போறாங்க. சவுதியில் ஆஜிகள் எங்க என்ன இப்போ ஒன்று கூட்டுறாங்க? நான் கேட்குறேன், சவுதிக்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா? முதல்ல அந்த சவுதிக்காரன் டீட்டெயில்ஸை போடுங்க. 2008ஆம் ஆண்டு சவுதிக்காரன் புற பார்க்காமலே புற விளங்கினு சொன்னான். உம்முல் குரா கேலண்டர் அடிப்படையாக வச்சு தான் அதிகமான சவுதியில் உள்ளவங்க நாளை பார்க்குறாங்க. பிறையே தென்படலை, வாய்ப்பும் இல்லை. சவுதி அறிவித்தார்கள் பிறை என்று. ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க எல்லாம் நோம்பு பிடிச்சாங்க. ஸ்ரீலங்கா உள்ளவங்க எல்லாம் நோம்பு பிடிச்சாங்க. சவுதிக்காரெல்லாம் சரியாக தான் பார்த்து செய்கிறானா? நீங்கள் அரஃபா நோம்புக்கு அரஃபாவை நோக்கி போனீங்கண்டா நீங்கள் சர்வதேச பிறைக்காரர்கள் என்றதை வாபஸ் வாங்கிறோம். சர்வதேசம் என்பது இல்லை, நாங்கள் சவுதி தேசத்தை சேர்ந்தவர்கள். சவுதி தேச பிறை என்று சொல்லுங்க. சர்வதேச பிறை இல்லை, அது சன்மார்க்க பிறையும் இல்லை, சர்வதேச பிறையும் இல்லை, சவுதி தேசத்தின் பிறை என்று டிக்ளேர் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வரணும். ஆனால் நபி வழியில் அப்படி எந்த ஒரு சான்றும் பார்க்க முடியவில்லை. அடுத்த கேள்வி. அல்லாஹ் சொல்றான், கண்ணே சொல்றான், கண்ணே சொல்றான். ஆனா ஹதீஸ்ல வந்து இதா நீங்க சோமோர் வெட்டி கண்டுபிடிக்கிறது இதா ஒன்னியா தத்துவத்தாரு. இது ரெண்டும் முரண்பாடா? எஸ் அலூனகானில் அஹிலா, பிறைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். எஸ் அலூனகானில் ஹிலால், பிறையை பற்றி கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்லாம பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் அப்படி என்று அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமு லிருயதிஹி, நீங்கள் பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள். வா அஃப்திரு லிருயா, பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள் என்றாங்க. இப்போ பிறையை வந்து ஒருமையாக சொல்லப்படுது, அங்கே பன்மையாக சொல்லப்படுது. இதில் என்ன முரண்பாடா, என்ன விளக்காண்டு கேட்குறாங்க. இந்த பிறைகளை என்று சொல்லி அல்லாஹ் ஏன் சொல்கிறான்டா, ஒரு பிறை தான். அறிவியல் அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தின் அடிப்படையிலும் பிறை ஒன்று தான் என்று அல்லாஹ் தாலா சொல்லும்போது வஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்குகின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கமரை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான், ஒரு ஷம்ஸை பற்றி தான் பேசுகிறான். இந்த கமர் என்பதும் ஹிலால் என்பதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கமர் என்பது என்னடா, அந்த துணைக்கோளாகவே சொல்லப்படுறது. துணைக்கோள் சூரிய சந்திரன் எனும் துணைக்கோள், சூரியன் எனும் துணைக்கோள். அதை பற்றி பேசும்போது சூரியன் எனும் கோள் நட்சத்திரம், அதை பற்றி பேசும்போது அல்லாஹ் வந்து ஒன்றென்று சொல்கிறான். ஆனால் ஹிலாலை பற்றி பேசும்போது அஹில்லா என்று அல்லாஹ் பன்மையாக பேசுகிறான். ஹிலால் என்பது இந்த சூரியன், இந்த சந்திரன் இருக்குதே அந்த கோளை பற்றி பேசலை, அந்த கோளை பூமியிலிருந்து பார்ப்பவர்களுடைய பார்வையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பிறை என்பது என்ன தெரியுமா? சந்திரன் என்பது துணைக்கோள், பிறை என்பது துணைக்கோளா? பாதி துண்டு தான் வைக்குமா? வானத்தில் வாழைப்பழம் மாதிரி ஒரு துண்டு தான் தொங்குதா? இல்லை, அது ஹிலால். அது என்ன ஹிலால்? கோள் வட்ட வடிவத்தில் தான் இருக்குது. அதுக்கு தான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டு காட்டினேன். பூமியிலிருந்து பார்க்குறவன் பார்வைக்கு அது எப்படி விளங்கும்? ஆரம்பத்தில் ஒரு வாழைப்பழம் தோல் மாதிரி விளங்கும், பேரித்த மரத்தின் பாலை, காய்ந்த பேரித்த மரத்தின் ஒரு பாலையை போன்று விளங்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் வளரும், வளர்பிறை தேய்பிறை, அது முழு பௌர்ணமியாக மாறும், முழு அமாவாசையாக இருண்டு போகும் என்று பிறைகளிட படித்தரங்கள் இருக்கிறது. அது பன்மைதான். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வல் கமரு கத்தர்நாஹு மனாசில ஹத்தா ஹாதகல் உருஜூனுல் கதீம், நாங்கள் சந்திரனுக்கு கமர் இருக்குதே, இந்த கமர் ஒன்று தான்,
ஆனால் மன்சில்களை ஏற்படுத்தியிருக்கிறோம், அதற்கு படித்தரங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த படித்தரங்கள் தான் ஹிலால் அஹில்லா. அப்ப அதனால தான் அவங்க வந்து கேட்குறாங்க, என்னப்பா அல்லாஹ்வின் தூதர், என்ன பிறை ஒரு நாளைக்கு இந்த சைஸ், ஒரு நாளைக்கு அந்த சைஸ், ஒரு நாளைக்கு பெருசாக விளங்குது, ஒரு நாளைக்கு முழு பாதி விளங்குது, ஒரு நாளைக்கு அரைப்பாதி விளங்குது, என்ன இது? ஒரு நாளைக்கு ஒரு விதமான முக்கா வாசிக்கு விளங்குது, என்ன விளக்கம்? பிறைகளை பற்றி கேட்கிறார்கள். சொல்லுங்க, அது எதுக்கு தெரியுமா? அது வந்து மவாக்கைத்துல் நாஸ் வல் ஹஜ், மக்களுக்கும் ஹஜ்ஜிக்கும் காலம் காட்டக்கூடியது. அதுக்காக வச்சிருக்கிறான். ஹஜ்ஜிக்கு காலம் காட்டுது. 10வது நாளில் தானே யௌமுன் நஹர், 9வது பிறையில் தானே அரஃபா. இது இத்தனைலேருந்து தான் ஆரம்பிக்குது. காலங்காட்டுறதுக்கும் ஹஜ் என்ற வழிபாடு செய்யறதுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பதாக நபியை சொல்லுங்க. அப்ப இவங்க கேட்டது காலம் காட்டக்கூடிய அந்த படித்தரங்களை பற்றி தான் கேட்டார்கள். படித்தரங்கள் பன்மையாகத்தான் இருக்கிறது. 29 படித்தரம் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெப்பை போடுங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் மன்சில்கள், சந்திரனுடைய மன்சில். இது எல்லாமே இது அகிலா தானே. இப்ப ரசூலா சொன்னாங்க சூமு லிருயதிஹி, பிறையை பார்த்து நோம்பு பிடிங்கன்னாங்க. இதைத்தான் சொன்னாங்க. இதை பார்த்து நோம்பு பிடிக்க சொன்னாங்களா? இதை பார்த்தா யாருக்காவது நோம்புல டவுட் வருமா? அதுதான் நாள் கணக்கில், மணித்தியால கணக்கில், வானத்தில் பகல்லை மிகி. எதை பார்த்து சொன்னாங்க? இந்த எல்லாத்தையும் இல்லை. ஹாதக்கல் உர்ஜுனுல் கதீம், பேரித்தம் மரத்தின் பழத்தின் காய்ந்த பாலையை போன்று ஆகிறதே, அந்த நிலைதான் அது. அதை பார்த்து பிடிக்கண்டாங்க. அப்ப அது ஒன்றை தானே சொல்லணும். எஸ் சூமு லில் அஹில்லா லிருயத்தில் அஹில்லா, பிறைகளை பார்த்து நீங்க நோம்பு பிடிக்கண்டா. அவன் இஷ்டத்துக்கு நோம்பு பிடிப்பான். 1லையும் பிடிப்பான், 2லையும் பிடிப்பான், 3லையும் பிடிப்பான். சரியாதான் சொல்லப்பட்டிருக்குது. அங்க எஸ் அலுவன காணில் அஹில்லா, இங்க சூமு லிருயதிஹி. விளங்குதா? கருத்துப்படி உங்கள் கருத்துக்களை முன்வைக்க விவாதங்கள் செய்வதற்குண்டான முன்னெடுப்புகள் செய்துள்ளா? சரி, அதாவது பிறை சம்பந்தமா சகோதரர் அன்சார் தபிலீகி அவர்களுடனும் காத்தாங்குடியைச் சேர்ந்த ஜஹ்ரான் அவர்களுடனும் விவாதம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சு ஏதாவது நடக்குதா? இப்படி ஆளாளுக்கு பேசி போனால் குழப்பமா இருக்குது என்றெல்லாம் கேட்குறாங்க. இதில் இந்த ஜமாத்தை பொறுத்தளவில் நாங்கள் எந்த கருத்தை சரி என்று சொல்கிறோமோ அந்த கருத்துக்கு எதிராக எந்த பெரிய கொம்பனுடனும் விவாதம் செய்வதற்கு தயார். யாராக இருந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, நாங்கள் எக்ரிமெண்ட் பண்ணி முறைப்படி விவாதிப்பதற்கு தயார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டு கேட்டீங்க பாருங்க, 2 பேர். இந்த 2 பேரில் முதலாவது ஆளை பற்றி பேசுகிறேன், அக்கறை பத்து அன்சார் மௌலவி. இவரை பிறை விஷயத்தில் இல்லை, எல்லா விஷயத்திலையும் குர்ஆனுக்கு முரண்படுற செய்தி எதுவாக இருந்தாலும் எதை பற்றியும் பேசலாம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். டிஎன்டிஜில கூப்பிட்டாங்க. சகோதரர் பிஜேயோட மட்டும் ஒத்தைக்கு ஒத்த நின்று அப்பதான் விவாதத்துக்கு வருவேன் என்று சொன்ன பிறகு அதுக்கும் ரெடி என்று சொல்லிட்டோம். இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? எனக்கு வீசா இல்லை, எனக்கு வீசா எடுத்து தாங்க, ரிலீஜியஸ் வீசா எடுத்து தாங்க. என்ன ஆளுன்னு பாருங்க. அவருக்கு விவாதம் பண்றதுக்கு கடல் தாண்டி ஒருத்தரை கேட்பாராம். அவர் சரியண்டுவாராம். அவரை கடல் தாண்டி அனுப்புறதுக்கு நாங்கள் இவருக்கு விசா எடுத்து கொடுக்கணுமா? சரி, பரவாயில்லண்டு அதுக்கு ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்பினோம். நாங்கள் விசா எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்லேருந்து லெட்டர் ஒன்று வந்துச்சு, இந்த நபருக்கு விசா அனுப்பவும். அதுக்கு என்ன ரிப்ளை போட்டார் தெரியுமா? நீங்கள் அனுப்பின கடிதம் சரியில்லை. அடப்பாவி, அப்போ என்ன பண்ணணும்? நீ ஒரு கடிதம் ஒன்றை எழுதி நீ கொடுக்கணுமா? இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஒரு கடிதம் அனுப்பித்தாங்க. கேட்டாங்க, நாங்கள் அனுப்பின மாடல் சரியில்லைண்டா, நீங்கள் ஒரு மாடல் அனுப்பி வைங்க, அதை நம்ம ஜமாத்துடைய லெட்டர் பேட்டில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அது முடியாது, நீங்கள் தானே விவாதத்துக்கு அழைத்தீர்கள், நீங்களே எழுதி அனுப்புங்க. இதை விட தப்பி புறமுதுகு காட்டி பின்னங்கால் பிடரியில படும் அளவுக்கு ஓடக்கூடிய ஒரு நபரை இலங்கை வரலாற்றிலே பார்க்கவில்லை. பிறையை பற்றி பேசுறாராம். நம்ம ஜமாத் எப்பவுமே அவருக்கு தயாருன்னு எப்போ சொல்லியாச்சு. இப்போ இல்லை, அவர் வரவும் மாட்டார். எல்லாம் வந்து கொல்லப்புறமாக வேலை பார்க்குறாங்களே தவிர ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்கல்ல. அல்லாஹ் சொல்கிறானே, சத்தியத்தில் நிற்பவர்களை பார்க்கும்போது சிங்கத்தை பார்த்து வெருண்டோடும் கழுதைகளை போன்று அவர்கள் இருப்பார்கள். அது போன்றவர்களாகத்தான் இவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இறை வசனத்தின் அடிப்படையில் கூடாது. அன்சார் மௌலவிக்கு கழுதண்டுட்டான், அல்லாஹ் சொன்ன வசனத்தை தான் எடுத்து சொன்னேன். நாங்கள் ரெடி, இப்பயும் ரெடி. அவரை நாங்கள் அணுகிவிட்டோம்.
இதை விட எங்களுக்கு அணுக தெரியும். அவர் எப்படி தெரியுமா பிடிப்போம் நாங்கள்? பிஜேட கடிதத்தை கொடுத்தா அவர் எடுக்க மாட்டார். அவர் மெயில் அனுப்ப சொல்லுங்கள். மெயில் அனுப்ப சொன்னால் என்ன சொல்லுவார்? மெயில் வரவில்லை என்றுவார். ஸ்பேமுக்கு போச்சு, நான் காணவில்லை அப்படி என்றுவாங்க. இப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஜமாத்தில் அந்த நேரத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இருந்த நிர்வாகிகள் என்ன பெரிய பாடுபட்டாங்க தெரியுமா? நாங்கள் சொல்லுவோம் அவங்களுக்கு, நீங்கள் லெட்டரை பிரிண்ட் பண்ணி தாரோம், அன்சார் மௌலோட வீட்டில் முன்னுக்கு ஒரு 5 பேர், பின்னுக்கு ஒரு 5 பேர், விடிய காட்டில் 4 மணிக்கு நீங்கள் அப்படியே இருந்து வீடை காவல் காக்கணும். கொல்லைப்புறத்தில் ஒரு 4 பேர், முன்வாசலில் ஒரு 4 பேர் ஒளிஞ்சு கொண்டு இருப்பாங்க. எதுக்கு? கல்லங்குள்ள கில்லம் பாய்கிறதுக்கு இல்லை, இவர் வெளியே வர காட்டிலும். ஒரு நாள் பார்த்து சுபவுல பிஸ்மில்லாண்டு கதவை திறந்து காலை வச்சாரு. வச்சாடு பிஸ்மில்லாய் தவக்கல் துவரலா சொன்னாரோ இல்லையோ, நம்ம ஆக்கள் போயிட்டு கடிதத்தை கொடுத்துட்டாங்க. என்னடா நீங்க கேட்டாரு, சைன் பண்ணி தாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணியாச்சு. அவருக்கு ரிப்ளை, அதுக்கு அவர் ஒரு ரிப்ளை பண்ண, அதுக்கு சகோதரர் பிஜி ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. இப்போ இதை கொடுக்கணும். நாங்கள் சொன்னோம், நீங்கள் இப்போ முன் வாசலில் இருந்தீங்க, எதுக்கும் பின் வாசலில் இருந்துருங்க. பின் வாசலில் போனாலும் போவாரண்டு சொன்ன மாதிரி அந்த நாள் சுபோல பின் வாசலை திறக்கிறாரு. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அந்த மனுஷனுக்கு. நின்றான் 2 பாயிண்டில் 2 கலர் பிரிண்ட். அங்கால ஒரு சாரார், இங்கால ஒரு சாரார். அல்லாஹு அக்பர். அவரை விடுங்க, அவருக்கு விருப்பமேடா வர சொல்லுங்க, நாங்கள் ரெடி, எனி டைம் ரெடி. அவரை நாங்கள் மிகப்பெரிய மதிப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர், ஒரு அறிஞர் என்ற ஒரு தரத்தில் வச்சோம். ஆனால் எங்களை விட படித்தவங்க, நல்ல ஆய்வு செய்யக்கூடிய திறமை உள்ளவங்க, அரபு பாண்டியத்தையும் பெற்ற அரபு புலிகள். ஆனால் இந்த அலிகள் புலிகளை எல்லாம் வைத்து சத்தியத்தை முறியடிக்க முடியுமா? மதரசாக்கு மலைக்கும் ஒதுங்காத நாங்கள் அழைக்கிறோம், வாருங்கள். நான் தான் மலைக்கு ஒதுங்கலை, எங்கள் ஜமாத்தில் உலமாக்கள் எல்லாம் மதரசாவில் படிச்சுக்கிறாங்க, அவங்க எல்லாம் மதரசா போகலன்னு இல்லை, நாங்கள் பேச கூப்பிடுறோம், வாங்களே. என்ன தயக்கம்? நாங்களும் ஒரு விவாதம் செய்யாமல் ரொம்ப டயர்டாக தான் இருக்குது, வாங்கன்னு கூப்பிடுறோம். மக்களுக்கு நிறைய கல்வி போயிட்டு சேர போகுது, வரமாட்டாங்க. சஹ்ரானோட பேச சொல்கிறீங்க, இவருக்கு எத்தனை கடிதம் கொடுக்குறது? எல்லா முரண்பாடையும் பேசுவோம் என்று எத்தனை வாட்டி கொடுத்தாச்சு? 5 சந்தர்ப்பத்தில் 4 சந்தர்ப்பத்தில் 5 கடித பரிமாற்றங்கள் அவரோட நடந்துக்குது. 4 சந்தர்ப்பத்தில் அவரோட பேச்சுவார்த்தை நடந்துக்குது. 4வது சந்தர்ப்பத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் 5 கடித பரிமாற்றம் நடந்துக்குது. அவர் ஒன்று கொடுக்க, நாங்கள் ரிப்ளை கொடுக்க, அவர் கொடுக்க. நாங்கள் என்ன சொன்னோம் தெரியுமா? அவர் பிறையை பற்றியும் சூரா காஃப்னு சில விஷயங்களை சொன்னார். நாங்கள் சொன்ன எல்லாத்தையும் பேசுவோம். காஃபத்தியாயத்தை ஓதுறதை பேசுவோம், பிறையை பேசுவோம், கசுறு ஜம்மு கட்டாயம் என்றதை பற்றி பேசுவோம். நீங்கள் எதெல்லாம் மாற்று கருத்து சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் பேசுவோம். ஏன்னா நாங்கள் சஹ்ரான எந்த பார்வையில் பார்த்தோம் வேண்டாம், நமக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சில ஆய்வுகள் செய்யக்கூடிய திறமையாக இருக்கக்கூடிய ஒருவராக பார்த்தோம். அதனால் இப்படி முக்கியத்துவம் கொடுத்தோம். ஏழாண்டாரு ஒரு தலைப்பு போட்டோம் நாங்கள். அதில் 12 தலைப்பில் 13வது தலைப்பு என்ன தெரியுமா? தாவா காலத்தில் ஜஹ்ரானின் வண்டவாளங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டோம். என்ன வண்டவாளம் என்றால், அவர் ஆரம்பத்தில் மதரசாலேருந்து போயிட்டு வந்த உடனே அவர் ஒரு தலப்பாவை கட்டி கொண்டு இருந்தார். அந்த டைமில் மதரசா டைமில் போயிட்டு வந்து பிறகு மக்களுக்கு பயான் சொல்ல ஆரம்பித்தவர் விட்டு அடிக்க ஆரம்பித்தார். நிறைய ஹதீஸ் பேரில் இல்லாதது பொல்லாததை நிறைய சொல்ல ஆரம்பித்தார். நான் காத்தாங்குடில் ஒரு பிறை சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் இந்த மாதிரி நடத்தினேன். அதில் ஒரு குர்ஆன் வசனம், ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்துன் மின் ஐயாமின் உஹருக்கு பதிலா ஃபஇத்தத்துஹும் மின் ஐயாமின் உஹரண்டு 2-3 தடவை வாசிச்சுப்படுது. இதை வந்து பெருசாக அறிவு தெரியுமா? ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இத்தத்துன்னா இத்தத்துஹும்மா இதே தெரியாது அப்துல் ராசிக் இவங்க பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், இது ஆய்வா? இதான் மேட்டரு. இது வந்து இவங்க சொல்கிறாங்க தவ்வா காலத்தில் எங்கட வண்டவாளங்களன்னு இவங்க பேசுவாங்க. இது தவறுகள். அவர் செஞ்சது தவறு இல்லை. இல்லாத பொல்லாத கல்விமான்களை நினைவூட்டுமாறு அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறியிருக்கிறான் என்று ஒரு கலை நிகழ்ச்சியில் யாரோ ஒரு ஐயாவுடைய நினைவு தினம், இந்த ஐயாண்டு பேர் நினைவில்லை, ஒரு ஐயாவுடைய ஞான ஐயாவோ மான ஐயாவோ என்னமோ ஒரு ஐயாட நினைவு தினத்தில் கல்விமான்களை நினைவூட்டுமாறு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். எங்கடா கல்விமான் எங்க நினைவூட்ட சொல்லிக்கிறாங்களா? வதுக்குர் ஃபில் கிதாபி மரியம் என்று இருக்குது. மரியமை குர்ஆனில் நினைவூட்டுங்கள், இத்ரீஸை நினைவு கூறுங்கள், ஷுஐபை நினைவு கூறுங்கள். இப்படியெல்லாம் நபிமார்களை சொல்லலாம். எங்க ஷுஐபை நினைவு கூறுங்கன்னு சொல்லிக்குதா இல்லையான்னு இப்போ அதை தேடுவாங்க. ஷுஐபை சொல்லவில்லை, நபிமார்கள் எல்லாம் சொல்லுவானமே தவிர இந்த மாதிரி கல்விமான்கள் பொதுவாக நினைவு கூற சொல்லிக்கிறானா? இப்படி விட்டு அடிச்சாரு. அப்போ இதைத்தான் வண்டவாளம் என்று பேசுவோம் என்று கூப்பிட்டோம். வண்டவாளம் பட்டியல் வேண்டும், பட்டியலை தருகிறோம், ஒப்பந்தத்தில் எனக்கு இப்பவே வேணும், ஒப்பந்தத்தில் தருகிறோம், இல்லை இப்பவே வேணும், ஒப்பந்தத்துக்கு முன்பதாக வேணும். நீ வண்டவாளம் பண்ணலன்னா எப்போ தந்தா என்ன?
விவாதத்தில் கொடுக்காம ஒப்பந்தத்தில் கொடுக்குறது தானே நியாயம். விவாதத்தில் கொடுக்குறது நியாயம் இல்லைண்டா, அவர் ரெடியாகி வரணுமே ஆன்சர் பண்ண. அப்போ ஒப்பந்தத்தில் தார வேண்டும். அதை காரணம் காட்டி அவர் வரலை, ரிப்ளை பண்ணலை. சரி, அது விட்டு போச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் ரெடியாண்டு பல வாட்டி அறிவிச்சிட்டோம். இப்போ அவருடைய நிலைமை பொறையை பற்றி பேசுகிறதா? இப்போ ஜஹரானோட பொறையை பற்றியில் பேசணும். இஸ்லாமிய ஹிலாஃபத், தௌலத்துல் குஃபார் என்றது என்ன, தௌலத்துல் இஸ்லாம் என்றது என்ன, இஸ்லாமிய ஆட்சி என்றால் என்ன, போர் செய்யலாமா, தற்கொலை தாக்குதல் கூடுமா, ஜிஹாத் என்பதன் வரைவிலக்கணம் என்ன, இலங்கை மக்களுக்கு ஜிஹாத் கடமையா இல்லையா, அதுதான் பேசணும். காட்டுக்குள்ளே இருந்து ஜிஹாத் ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கிறார். சில சந்தர்ப்பங்களில் இப்போ நான் சிறையில் கைதான நேரத்தில், சிறையில் இருந்த நேரத்தில், அந்த சிறை நடவடிக்கை சம்பந்தமாக, அரசாங்கத்துடைய நடவடிக்கை சம்பந்தமாக நீதமான ஒரு பார்வையில் பலரும் விமர்சனம் செய்த நேரத்தில் ஒரு அழகான நடுநிலையான ஒரு பார்வையிலே அழகான முறையிலே மக்களை விழித்து பேசினார். அதில் மாற்று கருத்து இல்லை. நல்லதுன்னு சொல்லணும். தப்லீக் ஜமாத் தொழுகை கலைக்கிறது நல்லன்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இப்போ ஜஹ்ரான் தெரிவு செய்திருக்கக்கூடிய பாதை மிகவும் வழிகேடான பாதை, குஃப்ரியத்தை நாடக்கூடிய ஒரு பாதை. அவர் அப்படியே சென்றால் குஃப்ரியத்துக்கு சென்று விடுவார் என்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. இப்போவே வழிகேட்டில் சென்று விட்டார். எனவே அதிலிருந்து அவரை மீட்டெடுக்கிறதுக்கு வழி இருக்குதான்றது தான் இப்போ பார்க்கணும். இப்போ சொல்கிறோம், அந்த காட்டுக்குள்ளே சரி ஜஹ்ரான் வந்து இருந்து விவாதம் பண்ணணும் என்று விரும்பினா நம்ம கிளை நிர்வாகிகள் வருவாங்க. நாங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு அவரோட இருந்தால் அரசாங்கம் பார்ப்போம், நாங்களும் சேர்ந்து ஆயுத பயிற்சி எடுக்கிறோம் வேண்டு. அப்படி செய்யலாது. மக்களை பார்வையாக வச்சு காட்டுக்குள்ளேண்டா காட்டுக்குள்ளே பேசுவோம், வீட்டுக்குள்ளேண்டா வீட்டுக்குள்ளே பேசுவோம், மண்டபத்தில்னா மண்டபத்தை பேசுவோம். தலைப்பு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும், பிறையும் பேசலாம். முதல் கட்டமா ஜிஹாத் சம்பந்தமா ஜஹ்ரான் சொல்ற வழிகட்ட குஃப்ரியத்தான லலாலத்தான கருத்துக்களை நாங்கள் சரி செய்வதற்கு பேசுவோம். அதுக்கு அழைக்கிறோம். ஓட்டு போடுறது கூடாது, ஜனநாயகம் சிறுக்கு, சட்டங்கள் காவி ஆடைகள், அனைவரும் குஃபார்கள், குஃபார்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லால் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், இஸ்லாத்தை ஏற்காதவனை கொலை செய்ய வேண்டும் என்று குர்ஆனுக்கு மாற்றமாக குர்ஆனை நிராகரிக்கக்கூடிய ஒரு கருத்தில் இருக்கிறார். அதை பற்றி வேணுமெண்டா இப்போ முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா இல்லையா? ஒத்த வந்து வெள்ளத்தில் மூழ்கிட்டான், அவன் வந்து தலையே வெடிப்பட்டு தலையே மூழ்கடிக்கப்பட்டுருச்சு. இப்போ கால் போனா என்ன முளம் போனா என்னான்னு கேட்க வேண்டிய ஒரு நிலையில இருக்குது. பிறை இப்போ மேட்டரா, மூழ்கிட்டாரு, தலையே போயிட்டுருச்சு. காலை பற்றி பேசுவோமா? எந்த அளவுக்கு இஞ்சி கணக்கில் காலில் தண்ணி பட்டுச்சு, அது தொடச்சிருச்சு அனுப்பு, அட தலையே போயிட்டுருச்சுடா தண்ணிக்குள்ள. அதை மீட்டெடுக்கிறதுக்கு வழி என்னன்றதை பார்ப்போம். அவருக்கு இப்போ ஒரு ஓப்பன் டிக்ளேர், விவாதத்துக்கு தயார். ஜஹ்ரானுக்கு விவாதத்துக்கு தயார். முதல்ல இதை பேசுவோம், ரெண்டாவது ஒரு விரும்புகிற தலைப்பை போட்டு பேசுவோம், ஏற்கனவே பாக்கியுள்ள தலைப்புகளையும் பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். நாங்கள் ரெடி. எல்லாம் தங்கம் மேட்டரு, வளையல் மேட்டரு, என்ன மேட்டர் சொல்கிறாரோ எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணி மாற்று கருத்துக்கள் மீளாய்வு செய்திருந்தால் அதெல்லாம் மீள் பரிசீலனை செய்து அனைத்தையும் மாற்று கருத்துள்ள விஷயங்களை பேச தயார். அதுக்கு விவாத அழைப்பு பகிரங்கமா? அன்சார் தப்லீக்கு விவாத அழைப்பு. ஆனால் உண்மையிலே அன்சார் தப்லீக்னா எனக்கு கொஞ்சம் கேலி கூத்தாக்குது விவாத அழைப்பு கூப்பிடுறது. அது வேணுமெண்டா சொன்னதுனால சொல்லிக்கொள்கிறோம். விவாதத்துக்கு தயார். அறிஞர்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய கண்ணியத்தை நடவடிக்கைகளால் அவர்களே குறைத்துக் கொள்கிறார்கள். இதிலே நீங்கள் மறுக்கத்தான் செய்வீர்கள், புத்திப்படுவதெல்லாம் நீங்கள் உண்மையிலே மறுக்கக்கூடியவர்களா? அந்த கேள்வியில் பாருங்க, புத்தியில படுறதெல்லாம் நீங்கள் மறுக்கிறீங்க, அதனால் இதில் மறுக்க அமைக்கிறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? புத்திக்கு படுறதெல்லாம் நீங்கள் மறுக்கிறீங்களா? திருப்பி ஏற்கனவே மறுக்கிறதா சொல்லிட்டு கடைசியில் மறுக்கிறீங்களா? இப்போ என்ன சொல்கிறீங்க? நாங்கள் மறுக்கிறோமா இல்லையா அதை சொல்லுங்கள் முதல்ல. குற்றச்சாட்டு என்னது? புத்திக்கு படுறதை மறுக்கிறீங்களா? அதனால் பிறையில் மறுக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கத்தான் செய்யுமா? கடைசியில் எல்லாம் சொல்லிட்டு நல்ல மண்டலை கூட்டிட்டு தடையை தடவுறாங்க. இப்போ புத்தியில் பட்டதெல்லாம் மறுக்கிறீங்களா? அவ விளங்குதா இல்லை? எங்களை விமர்சனம் செய்கிறப்போ அது அவங்களுடைய கேள்வி இல்லை, அவங்களை சார்ந்து பல பேர் சொல்லுவாங்க. இப்படி அதை காதில் விழுந்ததுனால கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்தவங்களோட கேள்வி இல்லை, இந்த மாதிரி விமர்சனம் செய்கிறாங்க, இதை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. நான் அந்த வந்தவங்களுக்கு கூட சொல்ல, கேள்வி கேட்டவங்களுக்கு சொல்லலை, இந்த விமர்சனத்தை முன்வைச்சவங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் லட்சணம். இப்படி தான் எங்களை விமர்சிப்பாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றதே பார்க்கறது இல்லை, அடிப்படையே பார்க்கறது இல்லை. இப்போ இவ்வளோ நேரம் அறிவியல் சான்றுகளை வைத்து நீங்கள் பிறைய தத்தமது பகுதி எடுக்கணும்னு நான் சொல்லி கொண்டு இருந்தேனா? விளக்கத்துக்காக அறிவியல் எடுத்தேன். நான் அடிப்படையாக வச்ச வாதமே என்ன? நபி வழியில் பிறையை பார்த்து நோம்பு பிடிக்க சொல்லுது, பிறையை பார்த்து நோம்பு விட சொல்லுது, மேகமூட்டம் என்றால் 30 நாள் என்றது. இந்த மாதிரி பார்க்க சொன்ன ரசூலுல்லா
இன்னொரு வழிமுறையை சொல்றாங்க, சாட்சிகளை ஏற்படுத்த சொன்னாங்க. அந்த சாட்சிகள் நீதமான 2 சாட்சியா இருக்கணும். இந்த சாட்சி என்பது எங்கிருந்து வந்தாலும், எப்போது வந்தாலும், எப்படி வந்தாலும், உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்றதுதான் ரசூலோட விளக்கமா, அல்லது சிலதை ஏற்று சிலதை மறுக்க வேண்டும் என்பது நபியுடைய விளக்கமா? இதனை நான் விளக்கினேன். குறைபிட செய்தியை ஏற்றுக்கொள்ளல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம், நபி ஏற்றுக்கொள்ள வேணாண்டாங்க. கிராமவாசிகளுடைய செய்தியை நபிகள் நாயகமே ஏற்றுக்கொள்ளல. காரணம், நீங்க ரொம்ப தூரத்தில் வந்ததாக அந்த ஹதீஸ்ல இருந்து ரசூலா விளக்கமா சொல்றாங்க. தூரத்தை காரணம் காட்டியும் ரசூலா வேணாம் என்று சொல்லி இருப்பாங்க. காரணம், ரசூலா ஏற்றுக்கொள்ளல. பக்கத்தில் அராபுகள் வந்து சொல்லும் போது ஏற்றுக்கொண்டார்கள். இதை வச்சு சாட்சியம் என்று வந்ததனால ஏற்றுக்கொள்ளாதீங்க, சாட்சியத்தை வகைப்படுத்துங்க. எப்படி வகைப்படுத்துறது என்று கேட்கும். அந்த அதிகாரத்தை அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு தந்தாங்க. நீங்க நோம்ப தீர்மானிங்க, நீங்க பெருநாளை தீர்மானிங்க, நீங்க அஜ்ஜி பெருநாளை தீர்மானிங்க என்று சொன்னதனால நாங்க தீர்மானத்துக்குரிய அளவுகோல் இதுதான். மனமுரண்டாக அல்ல, நபி வழிக்கு மாற்றமாக அல்ல, நபி வழிக்கு உட்பட்டு தீர்மானிக்கும் போது இந்த எல்லைக்கு போனாதான் சரியாகும். அந்த எல்லையை தாண்டி போனா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்க வரும் என்றுதான் இவ்வளவு விஷயம் சொன்னோம். மனோ இச்சை எங்க, புத்திக்கு படுறது எங்க சொன்னோம்? மார்க்கத்தில் உள்ள ஹதீஸ் வஹியை தானே சொன்னோம், வஹியின் அடிப்படையில் தானே சொன்னோம். குறைபுடைய செய்திக்கு இதுவரைக்கும் சரியான பதில் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க சஹீஹ் முஸ்லிம்ல. ஏனண்டா எல்லா இடத்துலையும் என்ன ரவுண்டு கட்டி வந்தாலும் வெள்ளி சனியண்டு வந்துருச்சே. அவங்க ஷாம்ல வெள்ளி, இங்க மதீனால சனிக்கிழமை, வித்தியாசம் ஆகிருச்சே. ஒரே நாள் உலக மக்கள் அனைவரும் பெருநாள் என்றத அந்த ஹதீஸ் நேரடியாக, அந்த ஹதீஸ் மரணடியாக பதில் கொடுத்து விட்டதே. இதெல்லாம் அந்த கோபத்தில் தான் இவங்க புத்தியை பயன்படுத்துறாங்கன்னு திசை திருப்ப பார்க்குறாங்க. புத்தியை பயன்படுத்தி நாங்கள் எந்த நபி வழியை மறுக்கலை, விளங்கி கொள்றதுக்கு சொல்கிறேன். காற்று போனால் உழு செய்யுங்கன்னு, காற்று பிரிந்தால் உழு செய்யுங்கள். காற்று பிரிகிறது எங்க? முகத்திலையா, கையிலையா, தலையிலையா, கால்லையா? பிரிகிற இடத்த ஆன்சர் பண்ண தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்த கழுவுறோமா? இல்லை. காற்று பிரிஞ்சா ரசூலா எங்க கழுவ சொன்னாங்க? சம்பந்தம் இல்லாத இடத்த தானே கழுவ சொல்றாங்க. கழுவுறோமா இல்லையா? உழு செய்கிறோமா இல்லையா? ரசூலா மேராஜுக்கு ஒரு நாள் இரவில் சென்றார்கள், பாலஸ்தீனத்துக்கு சென்றார்கள், 7 வானங்களை கடந்து சென்றார்கள். மேராஜை நாங்கள் மறுத்தோமா? புத்தில யோசிச்சா படுமா? புத்திக்கு எட்டுமா? மறுக்கல. விதி இப்படி ஒன்று சொல்லுது, அப்படி ஒன்று சொல்லுது, புத்திப்படி பார்த்தா அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ இருக்குது. என்ன சொன்னோம்? அந்த முரண்பாடு தான் அறிவென்றே சொன்னோம். அறிவியல்ல ஒன்றை சொல்லுவான், இங்கே முரண்பாடு தான் அறிவியல் என்று சொன்னோம். எப்படி வஹியை பாதுகாக்கிறோம் நாங்கள்? இவ்வளவு விஷயங்கள், எத்தனை விஷயங்கள். அந்த மசு கஃபைன், கால் உரைகள் மீது மசு செய்வது, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, தனி விருப்பம் சுய விருப்பம் கொள்வதற்கு அனுமதி இருந்தா நான் கீழே மசூ செய்வேன், நபிகள் நாயகம் மேலதான் மசூ செய்ய சொன்னாங்கன்னு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏண்ட அறிவுக்கு கீழே மசூ செய்யறதான் சரி. நாங்க என்ன சொன்னோம்? நபிகள் நாயகம் மேலே மேல் பகுதியில் மசூ செய்வதுதான் சரி என்று சொல்கிறார்கள், அதுதான் அறிவென்று சொன்னோம். ஐய பாதுகாக்கிறோம். தயமும் செய்கிறோம். மண்ணால் தயமும் செய்தால் தூய்மையாகுமா? ஒருத்தன் வந்து அழுக்காகிறான் என்றாலே என்ன அர்த்தம்? மேலில் இருந்து வேர்வை வெளிப்பட்டால் அழுக்காகி விடுவான். அதே போன்று தூசி படலங்கள் மேலிலே படிந்து விட்டால் அழுக்காகி விடுவான், அசுத்தமாகி விடுவான். அல்லாஹ் இங்கே நீ கடமையான குளிப்புக்கு கூட தண்ணி இல்லாவிட்டால் மண்ணை தொட்டுக்கொண்டு, ஏற்கனவே சுத்த அசுத்தத்தில் இருக்கிறவனுக்கு மண்ணை இன்னும் வேற தடவிக்கொள்ள சொல்றானே, இது அறிவுக்கு முரண் நாங்கள் மறுத்தோமா? இல்லை. அப்ப அவதூறு பரப்புறவங்க பரப்பி கொண்டு சொல்லட்டும், அதுவே இந்த ஜமாத்துடைய வளர்ச்சியாக இருக்கிறது. தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியை சம்பந்தப்படுத்தி நுணுக்கமாக கேட்டதுக்கு கேள்வி கேட்டவங்களுக்கு நன்றிகள். கடிதத்தையும் வாசிச்சு விட்ருங்க. கடிதம் ஒன்று வந்துக்குது, பகிரங்கமாக தந்ததுனால பகிரங்கமாக வாசிச்சிருங்க. உடனே பட்டப்பட்டன்னு வாசிச்சிருங்க. அதாவது பகிரங்கமாக தந்ததுனால நாங்கள் பகிரங்கமாகவே அதை வாசிக்க சொல்லி தந்துருக்கிறாங்க. இப்போ வந்து முறை இப்போ கேள்வி இல்லாததுனால கடைசி அவங்க முதல்ல அவங்க லெட்டர் தந்ததுனால இந்த கேள்வி செய்யணும் வாசிக்கிறோம். அது இந்த லெட்டர் அட்ரஸ் வந்து ஹாஷிம் அன்வர்தீன் மாவட்டம், அப்துல் வாசிக் எஸ்எல்பிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். முழு உலகிற்கும் ஒரு பிறை என்று யாரும் சொல்வதில்லை அப்படின்னு ஹெடிங் போட்டு, எஸ்எல்டிகே அண்ட் டிஎன்டிகே தான் இன்டர்நேஷனல் பிறை என்றால் முழு உலகிற்கும் என்று கேட்கிறார்கள். ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஆகிய ஆசிய நாடுகளில் காலை
அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் இரவு என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படியானால் முழு உலகிற்கும் ஒரு பிறை என சொல்ல முடியாது அல்லவா? பிறை பற்றிய ஒரு விளக்கம் உங்கள் டிஎன்ஏ தலைவர் பிஜேபி கூறிய கருத்தை ஞாபகப்படுத்துகிறேன். பிறை கண்டால் அது எந்த தூரம் என்பதை நபிகளால் சொல்லவில்லை. மக்கள் தீர்மானித்து முடிவு எடுக்கும்படி சொல்கிறார். ஒருமுறை இந்தியாவில் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக இருந்தபோது முஸ்லிம்கள் ஒரு தரப்பினர் பெருநாளை ஒரு தினமும் இன்னொரு தரப்பினர் மற்றொரு தினமும் கொண்டாட வேண்டும் என்று கூறிய போது அவர் முஸ்லிம் தலைவர்களை அழைத்து நீங்கள் ஒரு தினம் பெருநாள் எனவும் மற்றவர்கள் அடுத்த நாள் பெருநாள் எனவும் சொன்னால் நாங்கள் எப்படி அரசாங்க விடுமுறை தருவது என கேட்பதாக பிஜே சொன்னார்கள். பிறையின் தூரத்தை நபிகளார் எங்களுக்கு தீர்மானித்துக் கொள்ளுமாறு அனுமதி வழங்குகிறார்கள். ஆனால் எங்களுக்கு அதை விட்டுக் கொடுக்க முடியாது. அவ்வாறு விட்டுக் கொடுத்தால் நாளைக்கு நெஞ்சில் தற்பி கட்டுதல், விரலாட்டுதல் என ஒவ்வொன்றாக விட வேண்டி ஏற்படும் என்பதால் பிறைவடியத்தில் விட்டுக் கொடுப்பதில்லை என பிஜே தெரிவித்தார். அடுத்ததாக நபிகளாரிடம் வந்த ஒரு வியாபார கூட்டம் நாங்கள் பிறை மாதம் என கூறியதாகவும் அதற்கு நபிகளார் நோன்பை விடுங்கள் என வந்த கூட்டத்திற்கு கூறியதாகவும் பிஜே கூறினார். பிறை பார்த்த பிறகு நோன்பு பிடிப்பது ஹராம் என்பது எங்களுக்கு தெரியும். ஒருவேளை வந்த கூட்டத்திற்கு தெரியாமல் இருந்திருந்தால் நபிகளார் அவர்களிடம் பிறை பார்த்த பிறகு நோன்பு பிடிப்பது ஹராம் என்று உங்களுக்கு தெரியாதா என கேட்டிருக்க வேண்டும். அல்லது பிறை பார்த்த பிறகு நோன்பு பிடிப்பது ஹராம் நீங்கள் தெரியாமல் செய்தீர்கள், இதன் பிறகு பிறை பார்த்த பிறகு நோன்பு பிடிக்க வேண்டாம் அப்படி அவர்கள் சொன்னதாக இல்லை. மொட்டையாக நோன்பை விடுங்கள் என கூறியதாகத்தான் பிஜே சொல்வது என்று புரிய முடிகிறது. எனது வேண்டுகோள் ஏகத்துவத்திற்கு பாதிப்பில்லாமல் எந்த விடயத்தில் விட்டுக் கொடுக்க முடியுமோ அந்த விடயங்களில் ஒன்றாக ஒத்துப்போவது நல்லது. நான் 25 வருடங்களுக்கு முன்னால் பெரியார் தலைவர்கள் சொன்னதை கேட்டு வழிகேட்டிலிருந்து பிஜே மூடநம்பிக்கை பற்றி தெளிவுபடுத்தியதால் தான் நான் இன்று ஏகத்துவ பகுதியில் உள்ளேன். ஆனால் உங்கள் பிறை விடயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்வி அல்ல, ஒரு கருத்தாக சொல்கிறாரு. என்றால் அதில் ஒரு 2-3 விஷயம் இருக்குது. உண்டு, அந்த சகோதரர் நேரடியாக வந்து சந்தித்து இந்த மாதிரி ஒன்று பேசினண்டா மக்களுக்கும் தெளிவு கிடைச்சிக்கும். கடிதத்தில் ஆரம்ப பகுதியில் உலக மக்கள் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. ஒரு சாராருக்கு பகலண்டா ஒரு சாராருக்கு இரவாக தான் இருக்கும். எல்லாருக்கும் நோன்பு எல்லாருக்கும் பெருநாள்னு நாங்கள் சொன்னோமான்னு கேட்டு பின்னாடி சொல்கிறாரு ஜமாத்துடைய பிறை நிலைப்பாடு சரியில்லை, அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்றாரு. ஜமாத்துடைய பிறை நிலைப்பாடு அனைத்து மக்களும் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாட முடியாது, ஒரே நாளில் நோம்பு பிடிக்க முடியாது, வித்தியாசங்களும் வரும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதிகமான வித்தியாசங்கள் வரலாம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடின் அடிப்படையில் கால் நோம்பு, முக்கால் நோம்பு, அரை நோம்பு என்று சொல்லி நோம்பை கேலி கூத்தாக்குற, அதே மாதிரி நபிகள் நாயகத்துடைய ஒரு சில செய்திகளை ஏற்று இன்னும் சில செய்திகளை மறுக்க வேண்டிய ஒரு நிலை வரக்கூடாது என்பதனால் அனைத்து செய்திகளையும் ஏற்று குர்ஆனுக்கு முரணில்லாமல் நபிவழிக்கு முரணில்லாமல் நாங்கள் நோன்பு என்ற இபாதத்தை அமைத்துக் கொள்வதற்காக தத்தமது பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியிலே பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விட்டு விடுங்கள், மேகமூட்டம் என்றால் நீங்கள் 30 பூர்த்தி செய்யுங்கள், நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய எல்லைக்குள் இருந்து யாராவது தகவல் சொன்னால் அந்த தகவல் நீதமான 2 சாட்சியாக இருந்தால் ஒரு சாட்சியாக இருந்தாலும் அதை பரிசீலனை செய்து பிறை தென்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பிறை தகவலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களுடைய எல்லைக்குள்ளே ஏற்றுக்கொள்ள சொல்றோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இவர் என்ன சொல்றாருண்டா, இந்த நிலைப்பாடு தவறு என்றாரு. தவறு என்று சொல்லிட்டு உலகம் முழுவதும் ஒரு நாளில் பெருநாள் வரும் என்று நாங்கள் சொன்னோமான்னு கேட்கிறார். அப்படி தானே சொல்றாங்க சர்வதேச பிறைக்காரர்கள், அப்படி தானே சொல்றாங்க. ஒரே நேரத்தில் என்றாங்க ஆரம்பத்தில் ஒரே நேரம் என்றாங்க. ஒரே நேரத்தில் நாங்கள் கேள்வி கேட்டோம், பகல் நோன்பு வருது, அரை நோன்பு வருது, முக்கால் நோம்பு வருதுன்னு. ஒரே நாளில் உலகத்தில் உள்ள அனைவரும் 12 மணித்தியாலத்துக்குள்ள நாட்களை அடைந்து கொள்வார்கள், ஒரு நாளை அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அட 12 மணித்தியாலம் தான் வித்தியாசம் இரவு பகலுக்கு. ஆனால் 12 மணித்தியாலத்துக்கு உள்ளதான் நாளை அடைவார்களா? இல்லை. 2 மணித்தியாலங்கள் வித்தியாசம் இருந்தாலும் சிங்கப்பூருக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு கிழமையுடைய வித்தியாசம். கிழமைண்டா 7 நாள் இல்லை, ஒரு நாளின் வித்தியாசம் வருகிறதே. அது நபிவழிக்கு முரணா நிற்குமே என்பதை நாங்கள் ஆதாரமாக கேட்கிறோம், ஆதாரபூர்வமாக கேட்கிறோம், வாதமாக கேட்கிறோம். இதுக்கு பதில் இல்லை. அப்படியும் வரத்தான் செய்யுமெண்டா அப்ப நாங்க சின்ன நிலைப்பாடு சரியா இல்லையா? சிங்கப்பூருக்கு ஒரு நாளைக்கு வரும், இலங்கைக்கு ஒரு நாளைக்கு வித்தியாசப்படும் என்பது உண்மைண்டா, அதான் நாங்கள் சொல்றோம். 2 மணித்தியாலம் வித்தியாசம் இருந்தாலும்
ஒரு நாட்டுக்கு ஒரு நாள் பெருநாள் வரும், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாள் பெருநாள் வரும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் நோன்பு வரும், இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு நாள் நோன்பு வரும். இதனால தான் நீங்கள் கொண்ட கருத்தின்படியே வித்தியாசங்கள் வரும் அப்பா. இல்லை நீங்கள் கொண்ட கருத்தின்படி நோன்பு பிடிக்க போனோமெண்டா அரை நோன்பு கால் நோம்பு பகல் நேரத்துலலாம் நோன்பை துவக்க வேண்டி வரும். இது இபாதத்தை கேலி கூத்தாக்குறதா போகுமெண்டு நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறோம். அது சரியில்லை. நீங்கள் எல்லையை நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லையை போட்டுக்கொள்றது மனோ இச்சையின் அடிப்படையில் இல்லை, அல்லாவின் தூதர் அதிகாரம் தந்ததனால், பல விஷயங்களுக்கு இப்படி அதிகாரம் தந்திருப்பதனால் அந்த விஷயத்தில் மாத்திரம் நாங்கள் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எல்லையும் பயன்படுத்துகிறோம். இதை புரியாமல் முன்னுக்கு பின் முரண்பட்டு அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த சகோதரர் கூடுதலான விஷயங்களை ஆய்வு செய்து பார்ப்பாரையானால் நம்முடைய நிலைப்பாட்டில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்வார். இன்ஷா அல்லாஹ். அவங்க வந்து இந்த லோக்கலுக்கு வந்து வழிகேடுன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் மட்டும் இல்லை சர்வதேசத்துறைன்றது வழிகேடுன்னு சொல்லுது. விஷயம் நான் கேட்குறேன். அவசரம் பண்ணி உருவாட்சி நாட்டுப்படையில் நான் விளக்கம் எடுத்து செய்கிறதுல சரியாண்டா ஒரு நன்மை இல்லைன்னா 2 நன்மை இல்லை. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் அதை வழிகேடுன்னு சொல்லக்கூட அதை வந்து ஜமாத்துக்கு சம்மந்தப்பட்ட அதை வந்து மனசு பாதிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது என்ன கேட்குறாங்கண்டா, இது ஒரு மசாயில் பிரச்சனை. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆய்வு செஞ்சு சர்வதேச பிறையா தத்தமது பகுதி பிறையாண்டு ஒரு முடிவு சொல்லலாம். சர்வதேச பிறையை ஆதரிப்பவர்கள் ஆய்வின் அடிப்படையில் ஒரு முடிவு சொல்கிறாங்க. அவங்க வந்து இஜ்திஹாத் செய்கிறாங்க. அதில் பிழையான முடிவெடுத்தாலும் அவங்களுக்கு எல்லா முயற்சிக்கு நன்மை கொடுக்கத்தானே செய்கிறான். அப்போ அதை வழிகேடு என்னன்னு தட்டி கழிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆய்வு செய்கிறது சரியாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் 2 நன்மையை கொடுக்க போகிறான். அப்போ அதை வழிகேடுன்னு ஏன் வந்து விமர்சிக்கிறீங்க என்று கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு துணியில் அவங்க கூட உங்களை சொன்னது இல்லையே என்று சொல்கிறாங்க. இப்பயும் சொல்கிறோம், சர்வதேச பிறை வழிகேடு தான், இது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களை பொறுத்தளவில் யாருடைய மனசை நோவடிக்கக்கூடாது, எல்லாத்தினை மனசை வெண்டெடுக்கணும் என்ற நிலைப்பாட்டில் எங்களுக்கு மார்க்கம் சொல்லலை. அதுக்காக அனாவசியமாக நாங்கள் யாரையும் கடிஞ்சு கொள்ள போகிறதில்லை, யாரையோடையும் எகிர்ந்து நிற்க போகிறதில்லை. மென்மையான போக்கோட தான் எங்களோட தாவா பயணத்தை போகிறோம். சில அணுகுமுறைகளில் ஆரம்ப காலங்களில் சில வித்தியாசங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அணுகிற முறைகள், நம்முடைய பேச்சு வழக்கங்கள் பல மாற்றங்கள் அடைஞ்சிருக்குது. ஆனால் மார்க்கம் ஒன்று சொல்லுமென்றால் அதுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் அது வழிகேடு தான். குர்ஆன் சுன்னாவில் இல்லாதது வழிகேடு தான். நபி சொல்லாதது தான், அல்லாஹ் ரசூல் தீர்மானிக்காது தான். ஒருத்தர் இஜ்திஹாத் பண்ணுறாரு. அந்த இஜ்திஹாதில் அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஆய்வாளர் ஆய்வு செய்கிறார், அவர் சரியான முடிவை எடுக்கிறார், அவருக்கு 2 கூலி. ஒரு ஆய்வாளர் ஆய்வு செய்கிறார், பிறகு அவர் தவறு செய்கிறார், அவருக்கு ஒரே ஒரு நன்மை அப்படின்னு சொல்றாங்க. ரசூலோட வாசகத்தை பாருங்க. இஜ்திஹாத் செய்கிறவங்க, இஜ்திஹாத் செய்பவர் சரியா செஞ்சா 2 நன்மை, சும்மா அக்த தவறாக செய்தால் 1 நன்மைண்டாங்க. சரி தவறுன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இஜ்திஹாத் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைன்றது இல்லை. சரியான முடிவெடுத்தா 2 நன்மை, தவறான முடிவெடுத்தா 1 நன்மைண்டா. இந்த நன்மை முடிவுக்காக அல்ல. முடிவுக்கு ரசூலா கொடுத்த டெஃபினிஷன் என்னடா தவறு, ரசூலா கொடுத்த ஜட்மெண்ட் என்னடா தவறு செய்து விட்டார். முடிவிலே தவறு என்றால் என்ன அர்த்தம்? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் என்று அர்த்தம், குர்ஆனில் இல்லாதது என்று அர்த்தம், ஹதீஸிலே இல்லாதது என்று அர்த்தம். முடிவு தவறுண்டா அல்லாஹ் சொல்லாதது என்று அர்த்தம், ரசூல் சொல்லலன்னு அர்த்தம். அதானே தவறு. மார்க்கத்தில் ஒருத்தர் முடிவெடுக்கிறார், தவறா முடிவெடுக்கிறார் என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூல் சொல்லாததை முடிவெடுக்கிறாருன்னு அர்த்தம். அல்லாஹ் ரசூல் சொல்லாதது ஒருத்தர் மார்க்க முடிவா சொன்னா அது நேர்வழியா? ரசூலை எதுக்கு கூலி சொன்னாங்கண்டா, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒருத்தர் ஆய்வு செய்கிறாரே அந்த ஆய்வுக்கு தான் கூலி. ஆய்வுக்கு கூட இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒருத்தர் ஆய்வு செஞ்சு சிறுக்கான ஒரு கருத்தை முடிவெடுக்கிறார், அப்போ ஆய்வுக்கும் கூலியில் போங்க. ஏண்டா யார் சிறுக்கு செய்கிறாங்களோ அவங்க நல்ல அமல்கள் அழிந்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவங்களுக்கு கூலியும் இல்லை. இப்போ ஜமாலி, அப்துல்லா ஜமாலி ஆய்வு செய்கிறான். என்ன ஆய்வு? இறந்தவர்கள் நல்லடியார்கள் செவியேற்பார்களா மாட்டார்களா? அவன் ஆய்வு செஞ்சு சொல்றான், காலணிகளுடைய ஓசையை கேட்கிறார்கள். ஆய்வு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை. பார்த்தீர்களா அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? நீங்கள் சலாம் சொன்னால் அவர்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க. மையவாடிக்கு போனா ஏன் அவங்க பதில் சொல்லணுமா இல்லையா? கேட்காதவங்களுக்கு சலாம் சொல்ல சொல்லுவானா? நீங்கள் திரும்பி செல்லும் போது உங்களுடைய பாதணிகளுடைய ஓசையை அவர்கள் கேட்பதாக சொன்னார்கள். அப்போ அவங்களுக்கு காது கேட்காதா? ஹதீஸை வச்சு ஆய்வு செஞ்சு சொன்னான். இப்போ இவனுக்கு 1 கூலி, அவன் கருத்தை வழிகேடுன்னு நாங்கள் சொல்லக்கூடாது. இப்போ
ஆய்வு செஞ்சு தான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் கண்மூடித்தனமா ஆய்வு இல்லாமல் சொன்னான். இப்போ ஆய்வு செஞ்சு செஞ்சு சிறுக்க ஆதரிக்கிறான். இப்போ நான் கேட்குறேன், பல நெருடல் ஆலிம்சாக்கள் நம்ம ஜமாத்துடைய தொடர்பில் இருந்தார்கள், இல்லாவிட்டார்கள், சென்று விட்டார்கள். ஆய்வு செய்து சின்னதாக சொல்கிறார்கள். ஆய்வு ஒன்றும் செய்யலை, ஆனால் அவங்க செஞ்ச ஆய்வு சரியா? ஜின்னை பற்றி ஒருத்தர் ஆய்வு செஞ்சார், சரியா அந்த ஆய்வு? ஜின்னை பற்றி ஒருத்தர் ஆய்வு செஞ்சதா சொல்கிறாரு, அந்த ஆய்வை மக்களுக்கு அறிவித்தார், அந்த ஆய்வு சரியான்னு கேட்குறேன். அவர் ஆய்வு செய்து விட்டாரே, அவருடைய கருத்தை வழிகேடு என்று சொல்லக்கூடாது. அப்போ ஏன் அவருக்கு நன்மை கிடைக்குமே? குர்ஆன் சுன்னா அடிப்படையிலிருந்து அந்த ஆய்வு செஞ்சதுனால முயற்சிக்கு எல்லாம் நன்மை கொடுப்பான். ஆனால் எடுக்கிற முடிவு சிறுக்கா இருந்தால் அந்த நன்மையும் இல்லாமல் போகும். எடுக்கிற முடிவு தவறாக இருந்தால் முயற்சி செஞ்சதுக்கு நன்மை, ஆனால் அந்த கருத்து மார்க்கத்துக்கு முரணானது, பாத்திலானது என்பது தானே முடிவு. அல்லாஹ் ரசூல் சொல்லாததையும் நேர்வழி என்று சொல்றீங்களா? நாங்கள் சொல்றோம், தத்தமது பகுதியில் பிறை பார்ப்பது தான் சரி. தகவல் ஏற்பதில் வித்தியாசம் உள்ளது, சாட்சியம் ஏற்பதில் வித்தியாசம் இருக்கிறது. அனைத்து தகவலையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, எல்லையை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள். அதுக்கு மாற்றமா எங்கிருந்து வந்தாலும் நீங்க நோம்பு பிடிங்க, சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னா அது ஆய்வுக்கு மாற்றம், குர்ஆன் சுன்னாக்கு மாற்றம், தவறான முடிவு. அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா சொன்னா வழிகேடு தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய இந்த முடிவால் பெருநாள் தினத்தில் நோம்பு பிடிக்கிற நிலைமை, நோம்பு பிடிக்கிற நாளில் பெருநாள் கொண்டாடுற நிலைமை, பல முரண்பாடுகளை தோற்றுவித்திருக்கிறார்கள். சில ஹதீசுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள், சில ஹதீசுகளை மறுக்கிறார்கள். இந்த சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய குறைபுடைய ஹதீஸை இந்த சர்வதேச பிறையை ஆதரிப்பவர்கள் மறுக்கிறார்களே தவிர இதுக்கு நியாயமான இந்த விளக்கத்தையும் கொடுக்கல. யூகத்தின் அடிப்படையில், மனோ இச்சையின் அடிப்படையில் சஹீஹ் முஸ்லிமின் செய்தியை மறுக்கிறார்கள். அது நபி வழி இல்லைன்றாங்க. வெக்கம் இல்லாம, கூச்சம் இல்லாம, அச்சம் இல்லாம நபி வழியே இல்லைன்றாங்க. இப்னு அப்பாஸ் ஆக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இல்ல அது சும்மா சொன்னாரு, அது வேறொன்றை சொன்னாரு, இப்படி என்று பச்சையாக ஒரு ஹதீஸை நிராகரிக்கிறார்கள். ஹதீஸை நிராகரிப்பவர்களை வழிகேடர்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடாதா? வஹியை மறுப்பவர்களை வழிகேடர்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடாதா? சர்வதேச பிறையில் இருப்பவர்கள் வழிகேட்டை தான் ஆதரிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் அவர்களும் சரியான கருத்தை சொல்கிறார்கள் என்று சொல்ல மாட்டோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மண்டபத்தில் 4:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நாங்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் இந்த மின்சார வசதியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக சில மணித்தியாலங்கள் நிகழ்ச்சியை தாமதப்படுத்த வேண்டி வந்தாலும் அந்த நேரத்துக்குள்ளேயும் உங்களுக்கு மார்க் அடிப்படையிலான 2 உரைகள் நடத்தப்பட்டு மின்சார வசதி நமக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து 1.5 மணித்தியாலம் அளவில் உங்களுக்கு பிறை சம்பந்தப்பட்ட நம் ஜமாத் நிலைப்பாடை ஒரு வித்தியாசமான கோணத்திலே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம், நம்முடைய ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறோம். பிறகு 8 மணி முதல் 9:15 வரைக்கும் 1.25 மணித்தியாலம் உங்களுக்கு கேள்வி பதிலுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் விரிவாக வழங்கினோம். இந்த மண்டபத்தினுடைய அதிகமான நேரம் கேள்வி பதிலுக்கு ஒதுக்கணும் என்று தான் நாங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் இது போன்ற சில தட்டுத்தடங்கள் நமக்கு 1.25 மணித்தியாலத்தில் கேள்வி பதில நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். என்றாலும் இந்த குறுகிய காலத்துக்குள்ள பயனுள்ள முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டது. அவற்றுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் முடிந்த அளவிலான பதில்களை வழங்கியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து, இது அறிவியல் சம்பந்தப்படுறதுனால பிறையுடைய அந்த வடிவங்களை என்னதான் சொன்னாலும், நாள் வித்தியாசத்தை பற்றி என்னதான் தெளிவுபடுத்தினாலும் 1க்கு 10 தடவை அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் அந்த செய்தியை கிரகிச்சு கொள்ளலாம். எனவே இது நுணுக்கமான ஒரு செய்தியாக இருப்பதனால் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை மீண்டும் ஒரு முறை நீங்கள் போட்டு வீடியோ கேசட்களை போட்டு திரும்ப திரும்ப கேட்டீங்கண்டா, அல்லது வேற அறிஞர்கள் நம் ஜமாத்தை சார்ந்தவர்கள் பேசிய செய்திகளை மீண்டும் மீண்டும் போட்டு கேட்டீங்கண்டா இதனுடைய சரியான விளக்கம் என்னன்றதை அச்சு அசலாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஹக்கு பாத்தில் தெளிவானது, புரிந்து கொள்வதற்கு இலகுவானது, புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் அதை நாங்கள் அந்த நேர்வழியை அடைந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே எங்களால் முடிந்த அளவிலான தெளிவுரைகளை வழங்கியிருக்கிறோம். அதற்கு வல்ல ரஹ்மானுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் அதிகமான முறை சந்தர்ப்பங்களில் இந்த விஷயத்தில் ஆர்வமாக பார்த்தீங்கன்னா
குர்ஆனுக்கும் நெருக்கமான, ஹதீஸுகளுக்கு நெருக்கமான அனைத்து நபிமொழிகளையும் பாதுகாக்கக்கூடிய, ஒன்றை ஏற்று ஒன்றை மறுக்காத அடிப்படையில் தத்தமது பகுதியில் அடிப்படையிலான பிறைதான் சரியான கருத்தாக அமைந்துள்ளது என்பதை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் இத்தனை மணி நேரங்களும் இந்த மண்டபத்திலே அயராது பாடுபட்டு உழைத்த சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் மணித்தியாலம் இந்த உரைகளை கேட்டு பொறுமையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வல்ல ரஹ்மானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏற்பட்ட சில தடங்களை தாண்டி பொறுமையாக காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு ஒத்துழைப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இது நிகழ்ச்சியை சிறப்புற நிகழ்த்திய உதவிமைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். துஆவோட சுன்னாவோட முடிச்சுக்கங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.